ஹலோ காய்ஸ், நம்ம வந்து நான் பிஹைண்ட் பாலான்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருந்தேன். அந்த சேனல் என்ன ஆயிடுச்சு, சில பல ஸ்ட்ரைக்கால அந்த சேனல் வந்து போயிடுச்சு. இப்போ வந்து அகைன் வந்து ஆக்சுவலாக அதில் 41,000 சப்ஸ்கிரைபர் வேறு இருந்தாங்க. இதை நான் எப்படி அகைன் மறுபடியும் ரீச் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏபிஆர்ஸ் வியூ அப்படின்னு சொல்லிட்டு அகைன் ஒரு புது சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அந்த சேனலோட ஃபஸ்ட் வீடியோ இது எங்கே நான் எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா, கோப்பனார் மலைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போ நான் அந்த கோப்பனார் மலைக்கு தான் வந்திருக்கேன். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது ஜஸ்ட்டு அப்படின்லாம் சொல்லிட முடியாது. நான் இது வந்து இப்போ கேமரா ஆங்கிள் மாற்றி காட்டுறேன், அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் ரூட்டே. ஆக்சுவலாக ரொம்ப அது வில்லேஜ் சைடில் அழகாக இருக்குது. திண்டுக்கல் பக்கத்தில் இருக்குது. சரிங்களா, அது வரைக்கும் பாருங்கள். இதுதான் வந்து அதோட என்ட்ரன்ஸு. இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கே பொங்கல்லாம் வேறு வச்சு கும்பிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம வந்த வண்டி இதுதான். இந்த வண்டியில் தான் நம்ம அங்கே சென்னையிலேருந்து திண்டுக்கல் வந்து இப்போ திண்டுக்கல்லில் நம்ம இந்த மலைக்கு வந்திருக்கோம். இந்த பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸு. இதோட ரூட்டே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு சின்ன ஹில் ட்ரெக்கிங்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்குது. இந்த மலைக்கு மேலே இருக்கிறது வந்து கிருஷ்ணர்னு சொல்கிறாங்க. இந்த கிருஷ்ணர் வந்து ரொம்ப சின்ன திருவுருவமாக தான் இருக்கான். இந்த கோயிலில் வந்து இந்த கால்நடைகளுக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா ஆதி காலத்தில் வந்து இங்கே வந்து பொங்கல் வச்சு கிருஷ்ணரை வழிபட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த ஸ்டெப்ஸில் தான் நம்ம இப்போது ஏற போகிறோம். இது வந்து எவ்வளோ லென்த்து வீடியோவாக வரும்லாம் எனக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் ஷார்ட் லென்த்தாக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போது நம்ம ஒரே ஆள் எடுக்கிறதுனால எனக்கு வந்து செல்ஃப் விலாக் எடுத்து பழக்கம் இல்லை, ரொம்ப கம்மி. இப்போ செல்ஃப் விலாகாக எடுத்து இதான் வந்து ஒரு 2-3 வீடியோ எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் விஜியை வச்சு எடுக்கிறதுனால நமக்கு தெரியல. ஸோ இது வந்து கொஞ்சம் செல்ஃப் விலாகாக இருக்குது. ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக திருத்திக்கிறேன். இந்த பாருங்கள், மலை எவ்வளோ டெம்பராக இருக்குது தெரியுதா? பாருங்கள், இந்த மரம் தெரியுதா? பாருங்கள் இந்த மரம். இது சப்பாத்தி கல்லியோ இல்லை திருக கல்லி ஏதோன்னு சொல்லுவாங்க. இது என்ன பேருன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மூச்சு வாங்குதுப்பா, வயசாவதில்ல. இது ரொம்ப 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 குட்டி மலை தான் போல், இல்லையா? தெரியலையே. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு வியூ ஒன்று காட்டுறேன். இது வந்து கேமராவில் பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஓகேவா? இப்போ பார்க்கலாம். பாருங்கள், எனக்கு நேரில் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் பட் உங்களுக்கு இந்த கேமராவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. எடிட் பண்ணும்போது தான் எனக்கே தெரியும். ஸோ அந்த வியூவை நான் அப்படியே போஸ்ட் பண்ணுறேன். எப்படி இருக்குது பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. நான் மேலே போய்ட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். கடைசியில் ஃபுல்லாக மேலே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கோயில் உச்சி. கோயில் உச்சிக்கு வந்துட்டோம். இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம். எத்தனை பேருக்கு இந்த குடுப்பனை இருக்குன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஏஷியண்ட்டான டெம்பிள். இப்போ பூஜை நடந்துகிட்ருக்கான். பூஜை போய் பார்க்க சொல்கிறாங்க. இப்போ வந்து இதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். வந்துட்டு கோயிலுக்கு வந்தாச்சு. நான் உச்சி மேலே வந்துட்டோம். இவரை பார்க்கறதுக்கு தான் நம்ம வந்துருக்கோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது ஆக்சுவலாக ரொம்ப நாள் பிளான்லாம் இல்லை. இப்போ என் தம்பியும் அம்மா வந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க சொல்லி தான் நான் வந்திருக்கேன். நீங்கள் இங்கே வந்து பாருங்கள். இந்த மலை வந்து 450 அடி ஹைட்டு, அப்புறம் 620 படிக்கட்டோடு இருக்குது. ஜென்ரலாக ஏறிடலாம், அது அவ்வளோ கஷ்டம் அப்படின்றதுலாம் இல்லை, ரொம்ப ஈஸியாகவே ஏறலாம். ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. நான் பார்த்த கிருஷ்ணர் கோயிலில் ஒரு லிங்க பீடத்துக்கு மேலே கிருஷ்ணர் இருக்கிறது நான் இங்கே தான் பார்க்குறேன். அது வந்து ரொம்பவே ஒரு அற்புதமாக இருந்தது அது. இது வரைக்கும் நான் எந்த கிருஷ்ணர் கோயிலையும் அது பார்க்கல. மேபி நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதுவும் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அருள்மிகு கோபிநாதர் சுவாமி திருக்கோயில். இந்த திருக்கோயில் வரலாறு என்னென்னா, வல்லார தேசத்திலேருந்து கோபிநாதர் அவரோட தாயார் கோப்பம்மாள் இருவரும் அங்கேருந்து நேராக வந்து பசுமாடு 1000 பசுமாடுகளோடு அங்கே வந்து தங்கியிருக்காங்க. அங்கே பசி பட்டினி இருக்கும்போது அப்படி கால்நடையாக வந்து இந்த தென்தமிழகத்துக்கு வரும்போது இங்கே இந்த ரெட்டியாஸ்திரம்ன்ற ஊர் பக்கத்தில் காமாட்சிபுரம் கிராமம் ரெட்டியாஸ்திரம், அந்த கோயில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு திரிகோணமலை வந்து இருந்திருக்குது. அந்த கோயிலில் வந்து மாடுகள்லாம் வந்து இங்கே தங்கி இருக்கும்போது பசி பட்டினினா அங்கே இதாக இருக்குது. நல்ல தீவனம்லாம் நிறைய கிடச்சிருக்குது. கிடச்சிருக்கும் அப்படியே கோபிநாதர் வந்து இங்கேயே தங்கிடுறாரு. இங்கேயே தங்கி பக்கத்தில் கறி விரிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி ஒரு இதில் இருக்கார். அப்போ கொஞ்ச நாள் போனோன்னா என்ன ஆச்சு போனால் இங்கே வந்து பசி பட்டினி மாடுகளுக்கும் வந்து வறட்சி ஆயிடுது. வறட்சின்னா அப்புறம் அவரே வந்து தியானம் பண்ணுறாரு. இங்கே மலையில் உட்காந்து தியானம் பண்ணும்போது பக்கத்து ஆற்றுல தண்ணி வந்துச்சுன்னா மாடுகளை செழிப்பானா நான் இங்கேயே இருந்து இங்கே இருந்த 18 பேட்டி மக்களுக்கும் அருள் பலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாரு. அன்றைக்கி நைட்டே பார்த்திங்கன்னா பக்கத்தில் மாங்கரைன்ற ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்றுல தண்ணி பயங்கரமாக வந்து மழை பெஞ்சு ஆற்றுவெல்லாம் வந்துருக்குது. திடீர்னு பார்த்தா அப்போ வந்து என்ன மாடுகளை வந்து நல்லா செழிப்பாகி நல்லா மறுபடியும் தீனி நல்லா பசுமையோடு இருந்திருக்கு. மாடு அவர் பிள்ளைங்களை வச்சுட்டு இங்கே அவர் தாயார் 2 பேர் இங்கேயே இருக்கிறாங்க. அப்புறம் அவர் வேண்டின மாதிரி நான் இங்கேயே வந்து நான் உருவமாக மாறி இங்கே வந்து பக்தர்களை கழுவிக்கிறேன்னு சொல்லி இங்கேயே வந்து மேலே வந்து இங்கே இந்த இடத்துல வந்து உருவமாகி மாறி அப்படியே கோபிநாதராக இதாகிறாரு. தாயார் மேலே வந்து பார்க்கும்போது அவர் சிலை இருக்கிறத பார்த்தோன்னே அவங்களும் இங்கேயே இருந்துடுறாங்க. 2 பேராக பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தாயார் இருக்காங்க. இங்கே வந்து கன்னிவாடி ஜமீனில் வந்து அவர் கனவுல போய் சொல்லுது, இந்த மாதிரி வந்து இந்த பக்கத்தில் வந்து நான் கோபிநாதர் வந்து இங்கே தங்கியிருக்கேன், பக்கத்தில் கழுவி அருள் பலிக்கிறேன், நீங்கள் வந்து அதை வந்து 3 கால பூஜை எடுத்து நீங்கள் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி அவர் வந்திருக்க கனவுல சொல்லியிருக்காரு. அடுத்து அவர் மான் வேட்டைக்கு இந்த வழியாக வரும்போது இந்த மலையை பார்க்குறாரு. பார்த்தோன்னே இந்த மலையை சரி இந்த மலையில் தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு அருள் பாலிச்சிருக்கு அப்படின்னு வந்து வேட்டையாட வந்தால் பூராமே மாடு பூரா மானாக தெரிஞ்சிருக்கு அவருக்கு. மான் தெரிஞ்சோன்னா அப்போ திருப்பி போய் படுத்துறோம். மறுபடியும் அதே கனவுல அந்த மாதிரி வந்திருக்குது. வந்தோன்னா திருப்பி அன்றைக்கி நைட்டே வந்து அங்கேருந்து மணிகார் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்களாம் அவங்கள வந்து போய் நீங்கள் போய் இந்த கோயிலில் போய் பூஜை பண்ணுங்கள், 3 கால பூஜை பண்ணுங்கள் அப்படின்னு ஜமீன் கட்டுப்பட்டு அங்கே சொல்கிறாங்க. சொன்னோன்னா அவங்க வந்து 3 கால பூஜை பண்ணுறப்போ இப்போ 7 தலைமுறையாக வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், பூஜை முறையில் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே சிறப்பு என்னென்னா குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க 3 வாரம் தொடர்ந்து வந்து பாலாபிஷேகம் பண்ணிட்டு போவாங்க சனிக்கிழமை நாளில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பால் மாடு வச்சுருக்கவங்க பண்ணை வச்சுருக்கவங்களாம் நம்ம மாடுகளுக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக மாடு கன்று போட்டோன்னா 30 நாள் முடிஞ்சோன்னா அது ஒரு நேரம் பாலை கொண்டு வந்து பாலாபிஷேகம் பண்ணிட்டு போவாங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்க அதோட ஜாதகத்தை கொண்டு வந்து வச்சு சாயம்பாத்தில் வச்சு அவர் 2 மாலை வாங்கிட்டு வந்து அவரது கழுத்தில் போட்டு அவங்க இடத்துல போட்டுவிட்டால் அவங்க சீக்கிரம் திருமணம் ஆகும். அந்த மாதிரி சிறப்பு நிறையா இருக்குது. மாடுகள் வந்து நோய் நொடி வரணும்னா கீழே பார்த்திங்கன்னா ஒரு மண் ஊரை வச்சு விற்பாங்க, எங்கள் கோயிலில் விற்கிறாங்க. அது வந்து 20 ரூபா. அது வாங்கி கொண்டு வந்து மேலே வச்சு மாடுகளுக்கு உண்டான அந்த பூஜைகள்லாம் பண்ணி திருப்பி அந்த தீர்த்தத்தை கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் மாடுகளுக்கு தொளிச்சு விடுவாங்க. நோய் நொடி இல்லாமல் இருக்கும். பால் கறக்க மாட்டேங்குது, மடியில் புண்ணாக இருக்குது அப்படி நோய் நொடின்னு இருந்துச்சுன்னா இதை கொண்டு தீர்த்தம் போட்டாங்கன்னா சரியாக போயிடும். அதனால் பொங்கலுக்கு வந்து 3 நாள் ரொம்ப விசேஷமாக இருக்கும். பொங்கல் தைப்பொங்கல் 3 நாளைக்கு இந்த 18 பட்டி மக்கள் இங்கே வந்து தீர்த்தம் கொண்டு போய் தான் வீட்டிலே பொங்கல் வைப்பாங்க. அந்த மாதிரி சிறப்பு இருக்குது. புரட்டாசி கிழமையில் பார்த்திங்கன்னா இந்த கோயம்புத்தூர் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டிலேருந்து வந்து 5 கிழமை வந்து காலையில் 5 மணிக்கு நட திறந்துருவோம். 5 to சாயந்தரம் 7 மணி வரைக்கும் நட திறந்துருக்கும். அதை மாறிலி 5 மணிக்கு காலையில் திறந்துருவோம். இந்த மாதிரி சிறப்பான விசேஷம் இருக்குது. நல்லாயிருக்கும். கூட்டம் பக்கத்தில் நிறையா வந்துட்டுருக்கேன். சனிக்கிழமை எல்லா சனிக்கிழமையும் கூட்டம் வந்துட்டுருக்கோம். சரிங்க, இப்போது ஜென்ரலாக எத்தனை மணிக்கு நட திறக்கும்? காலை 8 to 5 மதியம் நேரம் நடை அடைக்கிறது கிடையாது. இப்போ இந்த கோவிலுக்கு வரணும்னா எப்படி வரணும்? நம்ம திண்டுக்கல் மாவட்டம் வந்து ரெட்டியாசரத்தில் இறங்கி ரெட்டியாசரத்துலேருந்து எனக்கு வண்டி பிடிச்சி இங்கே வந்துடலாம். கோபிநாத சுவாமி கோயில்னு கேட்டாவே அங்கே கொண்டு வண்டியில் இறக்கி விட்றாங்க. வண்டி வச்சுருக்கவங்க ரெகுலராக வந்துடுறாங்க.